ஹலோ கைஸ், மஜ்பூஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன், 4 பச்சை மிளகா, 4 பூண்டு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இது கூட வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி வந்து நீங்கள் 5 கப் ரைஸ்க்கு 10 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. அண்ட் 2 மேகி பேஸ்ட் க்யூப் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நான் வந்து சிக்கன் வந்து 1 kg கிட்ட சிக்கன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வந்து சிக்கன் போட்டிங்கன்னா கொஞ்சம் பாயில் ஆக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் நான் எல்லாம் தண்ணிலாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் சால்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நான் வந்து 1 ஸ்பூன் வந்து சிக்கன் பவுடர் வந்து செஞ்சுருக்கேன், வீட்டில் சேர்த்தது. கறி மசாலா நீங்கள் வீட்டில் செய்வீங்களா, அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எல்லா சிக்கனையும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாமே போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிப்பு வந்ததுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி 45 மினிட்ஸ் வந்து ஸ்லிம்மில் வச்சுருங்க. அண்ட் தென் இது 45 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ஜூஸ் எல்லாமே சிக்கனில் வந்து இறங்கிடும். அண்ட் தென் நான் இதை வந்து வடிகட்டிட்டேன். அந்த சிக்கன் தனியாக, அதோட தண்ணி தனியாக நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் 100 கிராம்ஸ் பட்டர் வந்து அதே பேனில் போட்டு சாட்டே பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம்ஸ் பட்டர், ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு பட்டை, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க அந்த பட்டர் கூட. நான் வந்து கொஞ்சம் ட்ரை லெமன் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் அந்த கொதிப்புலேயே அந்த ட்ரை லெமன் போட்டாலுமே வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் தென் நம்ம அரிசியை வந்து ஊற வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை போட்டுட்டு சும்மா ஒரு கிளறிக்கோங்க. அந்த அரிசி உடையாத அளவுக்கு. ஸோ அந்த பட்டர் எல்லாமே நல்லா ஜாயின் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனோட தண்ணி, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பியும் ஒரு கிளறி ஹாஃப் கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அதில் தண்ணி நல்லா எவாப்ரேட் ஆகிருக்கோம்ல நம்ம ஆல்ரெடி இது பண்ணதுனால. அதனால் ஹாஃப் கப் தண்ணி ஊற்றி லிட் போட்டு மூடி தம்மில் விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம சிக்கனுக்கு வந்து மேக்னேஷன் பார்க்கலாம். மேக்னேஷன் ரொம்ப ஈஸி. சிக்கன் 65 மசாலா மட்டும் போட்டு அந்த சூப் இருந்தது பார்த்தீங்களா, அந்த சூப்பையே நான் ஆட் பண்ணி மிக்சிங்க்கு ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு நீங்கள் ரொம்ப அதை போட்டு மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஏன்னா அது ஆல்ரெடி சிக்கன் வந்து பாயில் ஆகிருக்கும். நீங்கள் சும்மா ஒரு டிப் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு மேக்னேட் பண்ண வச்சிட்டிங்கன்னா போதும். மேக்னேஷனும் நீங்கள் ரொம்ப நேரம் அதை வைக்கணுன்னு அவசியம் இல்லை. டக்குன்னு வச்சுட்டு லைட்டாக நம்ம தவாவில் வந்து ஆயில் அண்ட் பட்டர் போட்டு நம்ம எடுத்தாலே போதும். நல்லா சிக்கன் வந்து இதாகிடும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சோண்டு பட்டர், கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பாடு மேலே வச்சுருங்க. இதோட சைடிஷ்க்கு வந்து நான் மைனஸும், பூண்டு, பச்சை மிளகா, ஆலிவ் ஆயில் போட்டு ஒரு சட்னி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியான மஜ்பூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.